தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை பொங்கலுக்கு பரிசாக தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். சென்னையில் சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். மேலும் முதலமைச்சருடன் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் தற்போது பொங்கல் விழா கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார். தலைமைச் செயலக ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொங்கல் விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலாளர்கள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அரசு சங்கத்துடைய நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றிருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொங்கல் வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய அரசு துறையை சேர்ந்தவர்களுக்கு வழங்கி வருகிறார். தலைமைச் செயலக ராணுவ அணிவகுப்பு மைதானத்துல முதல் முறையாக சமத்துவ பொங்கல் விழா என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா பல்வேறு துறையினுடைய அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், பணியாளர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. துறையினுடைய செயலாளர்கள் தமிழருடைய பாரம்பரிய முறைப்படி வேட்டை சேலை அணிந்தும், பெண் செயலாளர்கள் புடவை அணிந்தும் இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்கிறாங்க. தலைமைச் செயலக வளாகத்துல முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் 5 மண்பானைகள் வைக்கப்பட்டு அகப்பையால கிளறி அந்த பொங்கல் என்பது வைக்கப்பட இருக்கிறது. சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார். பொங்கல் விழாவையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில பொங்கட்டும் மகிழ்ச்சி, வெல்லட்டும் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டிருந்தார். தை முதல் நாள் கலை பண்பாட்டு நிகழ்வுகளுக்கும் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் போட்டியாக கொண்டாடப்படக்கூடிய நாள். இந்த ஆண்டினுடைய இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை தமிழகம் முழுவதும் மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்து இந்த மகிழ்ச்சிகரமான நாள்ல அனைவருக்கும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் வழங்கட்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படியாகத்தான் தற்போது சமத்துவ பொங்கல் விழாவானது தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் முறையாக இந்த விழா என்பது கொண்டாடப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.